வணக்கம் நண்பர்களே. இன்று உலகெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் அனைவரும் இலங்கையின் கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை பற்றி தான் அதிக அளவில் பேசிய வண்ணம் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையானது அனைத்து மக்களையும் கவர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நானே அந்த பதிவை பார்த்திருந்தேன். உண்மையில் மெய் செலுத்து போனேன். நன்றி சாணக்கியன் அவர்களே. நீங்கள் பேசிய விடயங்கள் அனைத்துமே தரமானவை. தமிழ் மக்களுக்கு, வடக்கு கிழக்கு மாகாண மக்களுக்கு நிச்சயம் தேவையான விடயங்களை, அதாவது அதான் சொல்வார்கள், புட்டு புட்டு வைத்தார்கள் என்று சொல்வார்கள். அது போல நீங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் அடுக்கிய வண்ணம் இருந்தீர்கள். மிகவும் சிறப்பு. அந்த நேரமானது உண்மையில் என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு போதாமையாகத்தான் இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் எடுத்து வைத்த விடயங்கள் எவற்றையும் இலங்கை அரசு கூட அதை எதிர்த்து கதைக்க முடியாத விடயங்களாக நீங்கள் முன்வைத்திருந்தீர்கள். மிகச்சிறப்பு. அந்த விடயங்கள் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் நீங்கள் பேசியமையால் அதை பற்றிய சிறிய விளக்கங்கள் நான் உணர்ந்த வண்ணம் அவை என்னென்ன விடயங்களை பற்றி பேசியிருக்கிறார் என்கின்ற விடயத்தை உங்களுக்கு வழங்குகின்றேன். நீங்களே பாருங்கள். அந்த விடயங்கள் அனைத்தும் எமது மக்களுக்கு நிச்சயமாக தேவையானது. முதலாவதாக அவர் ஆரம்பிக்கின்ற விடயமே, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சுற்றுலா பயணிகள் வருவதற்கான திட்டங்கள் எதுவுமே செய்யப்படவில்லை என்பதை மிக அழகாக சுட்டிக்காட்டியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர் கூறிய விடயங்களாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான புகையிரத சேவையை இலங்கை அரசாங்கம் ஏன் தொடரவில்லை, ஏன் செய்யவில்லை என்கின்ற கேள்வியை முன்வைத்திருந்தார். மிக அழகான கேள்வி. ஏனென்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் அங்கு இருக்கின்ற மக்களும் இலங்கை மக்களும் பயணம் செய்வதற்கு மிகவும் இலகுவானதும் மலிவான விலையிலும் பெறக்கூடிய ஒரு புகையிரத சீட்டை பெற்று மக்கள் தமது தேவைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்ற அந்த புகையிரத சேவையை இலங்கை அரசு இன்னும் செய்யவில்லை. அதை மிக அழகாக சுட்டிக்காட்டியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர் கூறிய இன்னொரு விடயம் கூட, கப்பல் சேவை கூட இலங்கையிலிருந்து ஆரம்பிக்கலாம், அதை கூட செய்யவில்லை. அவர் குறிப்பிடுகின்ற விடயம், ஏறக்குறைய 100 கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அதிகமானவர்கள் இலங்கை சுற்றுலா பயணத்துக்கு வந்து சென்றாலே இலங்கைக்கு வருமானமானது அதிகரிக்கும். சுற்றுலா பயணிகளுடைய வருமானம் அதிகரித்து என்று சொன்னால் இலங்கையினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். ஆகவே ஏன் இந்த செயற்பாடுகளை செய்யவில்லை என்கின்ற விடயத்தை மிக அழகாக எடுத்து வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஏற்கனவே இலங்கையின் தென்பகுதியில் கட்டியிருக்கின்ற விமான நிலையங்கள் இன்று பயணிக்கப்படுகின்ற சூழலில் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் நீங்கள் யாழ்ப்பாணத்து விமான நிலையத்தை நீங்கள் கட்டமைத்திருந்தால், புனரமைத்திருந்தால், அதை பெரிதாக கட்டியிருந்தால் இன்று அனைத்து பயணிகளும் அதனுடைய பயனை பெற்றிருப்பார்கள் என்கின்ற விடயத்தை முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் கேரளாவில் இருக்கின்ற படகு வீடுகள் போன்ற அமைப்பானது கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் அழகாக செய்யலாம். இதன் மூலம் அதிக அளவு சுற்றுலா பயணிகளை நீங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு வர வைக்கலாம் என்கின்ற விடயத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். எதிரே அமர்ந்திருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். நீங்கள் சொல்கிறீர்கள் தெற்கில் தான் அதிக சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள், வடக்குக்கும் கிழக்கிலும் மக்கள் வருவதில்லை என்பது போல் நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். ஏன் அங்கே உங்களுடைய புராதன கோயில்கள் இல்லையா, அங்கே அவர்கள் ஏன் அதை சுற்றி பார்க்க வரலாம் தானே என்பது போல் அங்கே கேள்விகள் எழுப்புகின்றார். அதற்கு கூட சாணக்கியனுடைய செருப்படி பதிலானது மீண்டும் அங்கே வைக்கப்படுகிறது. அது என்னவென்று பார்த்தீர்களானால், தொல்பொருள் ஆராய்ச்சி என்கின்ற ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டு நீங்கள் தற்பொழுது கோயில்கள் நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் நான் கேள்வி எழுப்பினால் கூட நீங்கள் கூறுகிறீர்கள், அதாவது நாங்கள் 50 ஏக்கர் எடுத்தால் என்ன, 500 ஏக்கர் எடுத்தால் என்ன, நாங்கள் உங்களிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் நினைத்ததை சாதிப்போம் என்பது போல் நீங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொல்பொருள் ஆராய்ச்சி அமைப்புகள் கூட தமிழர்களுக்கு எதிரான செயல்பாட்டில் தான் இருக்கிறதே தவிர எந்த ஆதரவான செயல்பாட்டிலும் இல்லை. கோவில் நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது என்கின்ற விடயத்தை சாணக்கியன் இதன் மூலமும் எடுத்து வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயத்தையும் கூறியிருக்கின்றார். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிக அளவில் வருவதனால் இலங்கையினுடைய கடற்பரப்புகள் பிரிக்கப்பட்டு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. அங்கு ராணுவ பாதுகாப்புகள், காவல்துறை பாதுகாப்புகள் அங்கே போடப்படுவதனால் அந்த கடற்கரையில் கூட சுற்றுலா பயணிகளோ எமது மக்களோ நேரத்தை செலவழிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயமாக தற்பொழுது முகப்புத்தகத்தில் தலைவர் படத்தை, அதாவது எமது தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படத்தை பகிர்ந்தமைக்காக 30லிருந்து 50 வரையான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இளைஞர்களுடைய வாழ்க்கைகளை நீங்களே அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இலங்கை அரசானது அவர்களை கைது செய்கிறது எந்த சட்டத்தின் கீழ் என்று பார்த்தீர்களேயானால் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் அந்த படங்களை அவர்களே பிரசுரிக்கவில்லை. இன்னொரு நபர் பிரசுரித்த படத்தை அவர் பெயரை கொண்டு அங்கு இணைக்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அப்படி என்று பார்த்தால் சாணக்கியன் அவர்கள் எடுத்து வைத்த விடயமாக, நான் ஒரு பிரபாகரன் படத்தை பயன்படுத்தி விட்டு அந்த படத்தை இன்னொரு மந்திரியோ அல்லது இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரையோ நான் அவரை இணைத்து விட்டால் நீங்கள் அவரை கைது செய்ய முடியுமா? இல்லைத்தானே. அவ்வாறான ஒரு தவறான செயற்பாட்டை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற விடயத்தை எடுத்து வைத்திருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயமாக மாவீரர்களை பற்றி அவர் பேசுகின்றார். மாவீர துயிலும் இல்லங்களை இடிப்பதற்கு எந்த அரசுக்கும் அனுமதி இல்லை. அவர்கள் இறந்தவர்களுடைய நினைவுகள், அவர்களுடைய இடங்களை அழிப்பதற்கு இலங்கை அரசுக்கு உரிமை இல்லாத நிலையில் நீங்கள் அழித்தொழித்திருக்கிறீர்கள். இது அவமானமாக இருக்கிறது. எமது தமிழர்களின் குரல்களை நீங்கள் நெரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது எக்காலத்தில் நெரிக்க முடியாது. தமிழர்களின் குரல்கள் தொடர்ந்து
தொடர்ந்து ஒலித்த வண்ணமே இருக்கும். 70 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இன்றும் தமிழர்கள் குரல்கள் பாராளுமன்றத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டு இருக்கும் என்கின்ற விடயத்தை எடுத்து வைத்திருக்கின்றார். முகப்புத்தகத்தில் போடப்படுகின்ற படங்களுக்காக கைது செய்து இளைஞர்கள் வாழ்க்கைகளை அளித்த வண்ணம் இருக்கின்ற இலங்கை அரசும் காவல்துறையினரும் ஏன் நீங்கள் போதைப் பொருள் செய்பவர்களையும் போதைப் பொருள் கடத்துவர்களையும் இன்னும் அவர்களை கைது செய்யவில்லை? இலங்கையில் போதைப் பொருளானது முற்றுமுழுதாக ஒழிக்கப்படாத நிலையில் எமக்கு வேண்டுமென்ற இந்த வகையான தேவையற்ற விடயங்களை எமது இளைஞர்களை கைது செய்வதும் அவர்களுடைய வாழ்க்கையை அழிப்பதையும் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என்ற பதிவை அங்கு முன்வைத்திருக்கின்றார். அதே வேளையில் இன்னொரு விடயமாக சீனாவிலிருந்து அதிகளவு முதலீட்டாளர்கள் இங்கு இலங்கைக்கு வருகிறார்கள். அந்த அமைப்பில் வேலை செய்பவர்கள் அதிகமானவர்கள் யார்? சீனர்கள் தான். ஆனால் இன்று இலங்கையானது ஒட்டுமொத்த இலங்கை தீவே சீனர்களின் கட்டுப்பாட்டில் செல்ல போகிறது. அதை நீங்கள் முடிந்தால் உங்களுடைய சிங்கள மக்களுக்கு எடுத்து கூற முடியுமா? உங்களுக்கு வீராப்பு இருந்தால் சிங்கள மக்களிடையே சென்று கூறுங்கள். இலங்கை தீவானது சிங்கள தீவு பௌத்த தீவு என்று நீங்களே கூறிக்கொண்டிருக்கிறீர்களே, முடிந்தால் சிங்கள மக்களுக்கு நீங்களே சென்று கூறுங்கள் அந்த தீவானது சீனர்களுக்கு போய் சேரப்போகிறது என்று. அவ்வாறு எவருக்குமே கூறுவதற்கான வீராப்பு இல்லாத நிலையில் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முஸ்லீம்கள், குறிப்பாக முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மட்டக்களப்பு மாகாணத்தில் இருந்து வந்த ஒரே ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினரை தவிர ஏனைய தமிழ் பேசும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் 20ஆம் திருத்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்து வாக்களித்தார்கள். இதை நினைத்து நான் அவமானப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன் என்று கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் முஸ்லீம் மக்கள் இந்த கொரோனா நோயினால் இறக்கின்ற வேளையில் அவர்களுக்கான மயானத்தில் கொண்டு சென்று அவர்களை புதைப்பதற்கான வழி கூட செய்ய வழியற்ற வக்கற்ற இலங்கை முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெக்கி தலை குனிய வேண்டும். ஏனென்று சொன்னால் இலங்கை முஸ்லிம்களுக்கு அடிப்படை உரிமை, அவர்கள் மதத்துக்கான ஒரு அடிப்படை உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியாத இலங்கை முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை அரசுக்கு அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற விடயமானது உண்மையில் அவமானகரமாக இருக்கிறது. இலங்கை தீவில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இங்கே இந்த அரசானது அனைத்து பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் கிழக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எந்த புனரமைப்பு செயற்பாடுகளையும் முன்னெடுக்காது. அவர்கள் பிரச்சனைகளை மட்டுமே உருவாக்கி எமது மக்களினுடைய வளர்ச்சியை தடுக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கார்த்திகை தீபம் கூட எமது மக்களால் கொண்டாட முடியவில்லை. ஒரு தாய்க்கு ஒரு மகனானவன் அவன் விடுதலை புலி போராட்டத்தில் இணைந்திருக்கிறானா, வீரமரணம் அடைந்தானா என்று அந்த தாய் பார்க்க மாட்டாள், மகனாகத்தான் பார்ப்பாளே தவிர அந்த தாய் ஒரு தீபத்தை கூட ஏற்ற முடியாத நிலையில்தான் இன்றைய தமிழர்களினுடைய சுதந்திரமானது இருக்கின்றது. சாணக்கியன் அவர்களுக்கு எனது உண்மையான நேர்மையான பாராட்டுகள். ஏனென்று சொன்னால் இப்படியான ஒரு பேச்சாளன், இப்படியான ஒருவர் தான் எமது தமிழினத்துக்கு அவசியம். ஏனென்று சொன்னால் பலர் குறிப்பிடுவார்கள், ஏன் சாணக்கியன் அவர் தமிழர் இல்லை, பாதி சிங்களவர் பாதி தமிழர் என்கின்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். அது எமக்கு முக்கியமல்ல. என்னை பொறுத்தவரையில் தமிழர்களுக்காக எவர் குரல் கொடுத்தாலும் இன்றைய நிலையில் நாங்கள் ஆதரிக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கின்றோம். ஆகவே இதை ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் கூறியிருந்தால் கூட நான் நிச்சயமாக நன்றி தெரிவித்து பாராட்டி அவருக்கு ஒரு பதிவை போட்டிருப்பேன். என்னை பொறுத்தவரையில் பாராளுமன்ற நடவடிக்கை பதிவேட்டில் இந்த விடயங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்படும். மீண்டும் எமது வரலாறு இலங்கை பாராளுமன்றத்தில் பதிவு செய்தமைக்கு மிக மிக நன்றிகளை சாணக்கியன் அவர்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் விமர்சனம் வைப்பவர்கள் தயவு செய்து தவித்துக் கொள்ளுங்கள். என்னை பொறுத்தவரையில் பாராளுமன்றத்தில் தமிழர்களுக்காக எவர் குரல் கொடுத்தாலும் அவர்கள் தோள்களை தட்டி கொடுத்து அவர்களுக்கு வலிமை சேருங்கள். தமிழர்களாக நாங்கள் ஒன்றாக நிற்போம். எமது உரிமைகளை அவர்கள் இப்பொழுதுதான் பலர், அதாவது இந்த பாராளுமன்றத்தில் ஐயா விக்னேஸ்வரன் ஐயாவில்